வணக்கத்தை உரித்தாக்குகிறோம். இந்த சந்திப்பை இனிப்பு கொடுத்து ஒரு இனிமையான சந்திப்பாக அமைக்க விரும்புகிறோம். காரணம் 32 ஆண்டு காலம் ஒரு தலைவனை நம்பி ஒரு இயக்கத்தில் பணியாற்றினோம். எங்கள் அனைவருடைய உழைப்பை சக்கையாக உறிஞ்சி தூக்கி வெளியே வீசுவதைப் போன்று எங்களுடைய உழைப்புகளை திருடி பூர்ஷோ அரசியல் போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக மகன் திமுக என்று மாறி அது ஒரு திரிபுவாத திராவிட இயக்கத்தின் திரிபுவாத இயக்கமாக அதனுடைய விழுமிய கொள்கைகளிலிருந்து நழுவி மகன் திமுகவாக சுருங்கி போயிருக்கின்ற காலகட்டத்தில் என் மீது தலைவர் வைகோ அவர்கள் கடந்த 18ஆம் தேதி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி 7 பக்கம் கொண்ட 2 கடிதங்களை எனக்கு அனுப்பியிருந்தார். ஒரே நாளில் விளக்கம் கேட்டும் அதே நாளில் என்னுடைய விளக்கத்தை பெறாமலேயும் தற்காலிக நீக்கம் என்ற கடிதங்களை அனுப்பியிருந்தார். தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைகோ அவர்கள் நடத்தி தன்னுடைய மகனுக்காக திராவிட இயக்கத்தில் பணியாற்றிய எங்களை போன்ற வீரர்களை லட்சியவாதிகளை இழந்து ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அந்த கட்சி மாறிக்கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது. எனக்கு 7 பக்கம் கொண்ட கடிதத்தை அவர் அனுப்பியிருந்தார். நான் 14 பக்கங்களில் நான் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பணியாற்றினேன், எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பக்கபலமாக இருந்தேன் என்பதை விவரித்து கடிதம் எழுதியிருந்தேன். இப்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல மகன் திமுகவிலிருந்து நாங்கள் இப்பொழுது விடுதலை பெற்றிருக்கிறோம் என்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இனி நாங்கள் சுதந்திர மனிதனாக நாங்கள் செயல்பட முடியும். இன்றைக்கு திங்கட்கிழமை 7ஆம் தேதி, இன்னும் ஒரு வார காலத்தில் இன்றைக்கு 8 அடுத்த ஒரு வாரத்தில் 15ஆம் தேதி செப்டம்பர் 15 தமிழ்த்தாய் தலைமை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரத்தில் அவருடைய பிறந்த நாள் 117வது பிறந்த நாளை நாங்கள் விழா எடுத்து கொண்டாட இருக்கிறோம். என் மீது எந்த குற்றமும் இல்லை, நான் எந்த குற்றமும் மனதறிந்து செய்யவில்லை. வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் தலைவர் வைகோ ஒருவருக்காக மட்டுமே வாழ்வேன், அவர் ஒருவருக்காக மட்டுமே வீழ்வன் என்று உறுதி பூண்டு இருந்தவ என்னை அபாண்டமான பழியை சுழித்து இப்பொழுது வெளியேற்றி இருக்கிறார். 32 ஆண்டு காலம் அவருடன் பணியாற்றியதற்கு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு எதிரான எல்லா வேலைகளையும் மகன் திமுக செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் இன்று காலையில் தான் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அந்த செய்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் இன்றைக்கு பரபரப்பாகி அவர் எதெல்லாம் சாதித்துட்டு வந்திருக்கிறார் என்று அது பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கின்ற வேலையில் இப்போது பிரேக்கிங் நியூஸ் என்ற மாதிரி அதை சீர்குலைப்பதற்காகத்தான் மகன் திமுக இதை செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னோட தரப்பு என்பதை காட்டிலும் எங்களுடைய தரப்பு என்பதை காட்டிலும் ஒட்டுமொத்த உண்மையான கொள்கை சார்ந்து நிற்கின்ற அனைவருமே இந்த நேரம் கலங்கி இருப்பார்கள், கண்ணீர் விட்டிருப்பார்கள். தலைவர் வைகோடைய நடவடிக்கை மிகப்பெரிய தவறு என்பதை, பிழை என்பதை அவர்கள் ஏற்கனவே உள்வாங்கிய பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தெளிவானதற்கு பின்னால் அவர் இன்றைக்கு மன வருத்தத்தோடு தான் எங்களுடைய தோழர்கள் இருப்பார்கள். நான் நினைக்கிறேன் இன்று இரவு தலைவர் வைகோ அவர்கள் ஒன்று என்னை நினைத்து உறக்கத்தை துளைக்க வேண்டும், அல்லது மகனுக்கு ஒரு நிறைவான செய்கை செய்திருக்கிறோம் என்று ஒருவேளை அவர் நிம்மதியாக உறங்கக்கூடும். தலைவர் வைகோடைய நலனே எங்களுடைய நலன். அவர் நீண்டு நெடிய வாழ வேண்டும், இன்னும் பல நூற்றாண்டுகளை கடந்து அவர் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். 1000 இருந்தாலும் எனக்கு முகவரி கொடுத்தவர் அவர்தான். அரசியலில் எங்களுடைய நெடிய பயணத்தில் அவர்தான் பக்கபலமாக இருந்திருக்கிறார். மகன் துரை வருவதற்கு முன்பாக இருந்த அந்த தலைவர் இப்பொழுது இல்லை. எனவேதான் என் கையில் இருந்த மோந்திரத்தை நான் கேட்டல, என் தலைவருடைய படத்தை நான் அகற்றவில்லை. அந்த தலைவனை நாங்கள் இதயத்தை வைத்து பூஜிக்கிறோம். அந்த தலைவனுக்கான நன்றி கடனை காலத்தால் செய்து முடிப்போம் என்பதையும், அவர் எந்த லட்சியங்களுக்காக இயக்கத்தை தோற்றுவித்தாரோ அந்த இயக்கம் நடைமுறைப்படுத்தவில்லை, நாங்கள் அதை செய்து முடிப்போம் என்பதுதான்
எங்களுடைய உறுதியாக இருக்கிறது.